ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா, லைஃப் டைம் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமா இன்கம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க. அந்த ஆசை வந்து பார்த்திங்கன்னா சில பேருடைய லைஃப் வந்து கனவாகவே போயிடுது. ஏன்னா யூடியூப்பில் வந்து பணம் சம்பாதிக்கிறது வந்து அவ்வளோ பெரிய செலவும் கிடையாது, அவ்வளோ பெரிய ஈஸியும் கிடையாது. ரொம்ப கஷ்டப்படணும். கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆனால் தான் நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆன வரைக்கும் நீங்கள் வந்து ₹1 கூட எடுக்க முடியாது. தொடர்ந்து நீங்கள் எஃபோர்ட் ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் வந்து பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறது வந்து யூடியூப்பை பற்றி சொல்கிறது கிடையாது. யூடியூப் மாதிரியே ஒரு அடிஷ்னல் அனதர் பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. இதில் உங்களுடைய வீடியோஸ் நீங்கள் வந்து காப்பிரைட் வீடியோவாக இருக்கலாம், உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக இருக்கலாம், எந்த வீடியோவாக இருந்தாலும் இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா நீங்கள் போஸ்ட் பண்ணுறது மூலிமா ஒவ்வொரு வீடியோக்குமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பே பண்ணுறாங்க. அந்த வீடியோ எவ்வளோ அளவுக்கு ரீச் ஆகிருக்கு, எவ்வளோ லைக்ஸ் விழுந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்கம் கொடுக்குறாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தாங்க இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கனவாக இருப்பீங்க. உங்களுடைய கனவாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நினைவாக மாறப்போகுது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலியமாக வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. அதை பற்றின பெஸ்ட் வீடியோ தான் இது இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒயிட் கலரில் மாற்றுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க இன்றைக்கி தற்போதைய வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளாட்ஃபார்ம் பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா sunvi.clubன்னு சொல்கிறாங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கிறேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணணும், கரெக்டுங்களா? எந்த ஒரு ஆன்லைன் ஜாப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்டில் நம்ம வந்து நம்மளுடைய ஓன் பயோவை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து கொடுக்கணும். இங்கே வந்து நம்மளுடைய பேர், நம்மளுடைய ஊர், நம்மளுடைய லொக்கேஷன்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய பாஸ்வேர்ட் இதை மட்டும் நீங்கள் வந்து செட் பண்ண போகிறீங்க. அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 1 நிமிஷம் கூட ஆகாதுங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க. ரெண்டாவது வந்து பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஷல் இருக்கணும், மற்ற லெட்டர்லாம் ஸ்மாலில் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று இருக்கணும், லாஸ்ட் லெட்டரில் வந்து லெட்டர்ஸ் கொடுத்துருக்கணும், அதாவது நம்பர்ஸ் கொடுத்துருக்கணும். இப்படி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்கள். இப்போ எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் வந்து லாகின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்னோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுறேன். டேஷ்போர்டு வந்து எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுதான் உங்களுடைய டேஷ்போர்ட். இதில் நம்ம வந்து என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணணும், அதாவது அப்லோட் பண்ணணும். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வேலை என்ன? ரெகுலராக உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணணும். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக நல்லா பக்காவாக இருந்தால் தான் உங்களுடைய சேனல் வந்து பப்ளர் ஆகும், நல்லா ரீச் கிடைக்கும், நீங்கள் யூடியூப்பில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். பட் யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து லேட் பண்ணணும். பட் இந்த இடத்துல அப்படி கிடையாதுங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு யூடியூப் பிளாட்ஃபார்ம் மாதிரி தான். பட் இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸை 2 மினிட்ஸ் வீடியோ, 1 மினிட் வீடியோவாக நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த இடத்துல சக்ஸஸும் ஆக முடியும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து பாருங்கள், நீங்கள் வந்து வீடியோ வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க, அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட் வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்கிறாங்க. இது வரைக்கும் இவங்ககிட்ட வந்து 96,000க்கு மேலே வந்து கிரியேட்டர்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எந்த அளவுக்கு ஜென்யூனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து இவங்களுடைய அட்வர்டைசர் வந்து பார்த்தீங்கன்னா 3000க்கு மேலே வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் மேலே வந்து ஷோ பண்ணுறாங்க. காப்பிரைட்ஸ் வந்து 33,000க்கு மேலே வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா பேசிக் இந்த வெப்சைட், இந்த ஆப்பை பற்றி எப்படி வந்து கைட் பண்ணுறது, எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான அப்டேட்டு, அதாவது இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஆப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வெப்சைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இதை வந்து வெப்சைட்டாக யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்பாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப் டவுன்லோட் பண்ணுற ஐக்கான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஏபிகேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த ரிஜிஸ்டருடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து ஆப்பில் போட்டிங்கன்னா உங்களுடைய ஆப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லாகின் ஆயிரும். நீங்கள் அந்த இடத்துலையும் ஆக்சஸ் வந்து பண்ணிக்கிற முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எப்படி வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ மட்டும் தான் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா வந்து அப்லோட் பண்ண முடியும். இந்த இடத்துல வீடியோ கிரியேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. போஸ்ட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய வீடியோ வந்து 20 எம்பிக்குள்ளார தான் இருக்கணும். அதுக்கு மேல வந்து போயிறக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் கன்டென்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, இன்னும் பெட்டரா இருக்கும். ஒரு சில வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க. மினிமமா வந்து 2 மினிட்ஸ்க்கு மேல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. டூரேஷன் மஸ்ட் 2 மினிட்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 விஷயத்தையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா நீங்க இன்கம் வந்து அசால்ட்டா பார்க்க முடியும். YouTubeல அப்படி கிடையாதுங்க. நீங்க நெறைய ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். உங்களுடைய ஓன் கன்டென்ட் இல்லாம YouTubeல வந்து பண்ண முடியாது. காப்பிரைட்ஸ் கிளைம் வரும், ஸ்ட்ரைக் வரும். வீடியோ வந்து குவாலிட்டியா இருக்கணும். அதுவும் மட்டும் இல்லாம YouTubeல ரூ. 1 ஏர்ன் பண்றதுக்கு 1 வருஷம் வந்து வெயிட் பண்ணணும். 1000 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ரீச் பண்ணணும். 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் வந்து தேவைப்படும். பட் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. எல்லாமே பெஸ்ட்டா ஒரே நாள்லயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்ன் பண்ணிட்டு போயிரலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய கேலரியில இருக்கக்கூடிய உங்களுடைய கேலரியில இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து டவுன்லோட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க அப்லோட் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் மூவி அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து எது எது ரிலேட்டடானது இருக்கோ, அத வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிருங்க. அந்த டைப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இது வந்து எது ரிலேட்டட்னா இந்த வீடியோ. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு கிரைம பத்தி சொல்லியிருக்கலாம். ஒரு ஆக்ஷன பத்தி சொல்லியிருக்கலாம் அந்த வீடியோல. இல்ல மியூசிக்கல பத்தி சொல்லியிருக்கிறான். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ பத்தி சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூஸ பத்தி சொல்லியிருக்கலாம். எதா வேணாலும் இருக்கலாம். நீங்க அந்த கேட்டகரி வந்து கரெக்ட்டா குடுக்கணும். தப்பா குடுத்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோ வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நியூஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இன்ட்ரோ. அந்த வீடியோல இன்ட்ரோ குட்டியா வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வீடியோக்கு கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ படிச்சு தான் உள்ள போவாங்க. அதனால அந்த இன்ட்ரோ வந்து குடுத்துருங்க. குடுத்துட்டு போஸ்ட் அப்படிங்கிறத குடுத்துட்டீங்கன்னா, உங்களுடைய வீடியோ வந்து பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சுரும். பப்ளிஷ் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த வீடியோ வந்து வியூஸ் ஆகுறத பொறுத்து வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பஞ்சம் கிடையாது. அவங்களே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வீடியோ வந்து ரெக்கமெண்ட்ல தூக்கி மேல விடுவாங்க. எஸ்இஓலாம் இந்த இடத்துல பக்காவா இருக்கும். அதனால உங்களுடைய வீடியோ வந்து ஒரே நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வியூஸ் வந்து அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு வியூஸ்க்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் குடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. நீங்க உங்களுடைய வீடியோவ வந்து பப்ளிஷ் பண்ணிட்டீங்க. அதாவது அப்லோட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, வியூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த பிளாட்ஃபார்மே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹை பண்ணி குடுக்கும். வியூஸ் வரக்கூடிய ஒவ்வொரு வியூஸ்க்கும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் வந்து குடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது எப்படி வருதுங்கிறத பாருங்க. ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல இதே மாரி தான் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த பேசிவ் இன்கம் சொல்லலாம். ஒரு முறை செய்யும் வேலைக்கு வாழ்நாள் முழுவதும் இன்கம் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு தடக்க நீங்க வந்து வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, இந்த மந்த் நீங்க வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மந்த் உள்ள வீடியோ நெக்ஸ்ட் மந்த் யாராவது ப்ளே பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஓகே. ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணணும். நெறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ மட்டும் தான் பப்ளிஷ் பண்ண முடியுமான்னு கேட்பீங்க. நிச்சயமா இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் பப்ளிஷ் பண்ண முடியும். இல்ல நான் வந்து நல்லா கிரியேட்டரா இருக்கிறேன். நான் வந்து பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம வேற லெவலுக்கு எடுத்துட்டு போவேன். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திறமை இருக்கு, எனக்கு ஸ்கில் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்க வந்து அப்கிரேட் பண்ணணும். இந்த வெப்சைட்ல ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் பப்ளிஷ் பண்ண முடியும். இது வந்து ஃப்ரீ வெர்ஷன். நீங்க வந்து பெய்டு வெர்ஷன் நீங்க வந்து ஒரு பிரீமியரா நீங்க வந்து மாறணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்க வந்து 5 வீடியோ, 4 வீடியோ, 8 வீடியோன்னு சொல்லிட்டு நீங்க வந்து மல்டிபிள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கே நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணி இன்கம் வந்து அதிகமா பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் நீங்க வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னா, ரூ. 3000 பெர் இயர்க்கு அதாவது 1 இயர்க்கு நீங்க வந்து ரூ. 3000 நீங்க வந்து பே பண்ணி அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கிளாஸ் வந்து குடுக்குறாங்க லைசென்ஸ் படி அக்சஸ் ஆகுறதுக்கு. நீங்க பெர் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெர் டேக்கு வந்து 2 வீடியோஸ் வந்து போடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்கம் வந்து கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் இல்லையா? ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் போட்டீங்க அப்படின்னா, இன்கம் வந்து அது கிடைக்கிறத விட கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். நீங்க அதுக்கு ஏத்த மாரி போட்ட ரூ. 3000 1 வீக், 2 வீக்லயே நீங்க வந்து எடுத்துக்கலாம். அந்த மாரியான ஆப்ஷனும் இந்த இடத்துல குடுக்குறாங்க. பெஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா எப்படி வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து எப்படி வித்ட்ரால் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வித்ட்ரால்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் நீங்க வந்து உங்களுடைய அக்கவுண்ட் நம்பரு, உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு, நீங்க எந்த பேங்க் வச்சிருக்கீங்க, ஹோல்டர் நேமு இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஆகுற டைம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மண்டே டூ ஃப்ரைடே காலையில 10 மணிலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் இவங்க வந்து வித்ட்ரால் டைம் வந்து எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க.
அதுக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சாட்டர்டே, சண்டே வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே. ஒன்லி ஃபார் மண்டே டூ ஃப்ரைடே காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு மிஸ்டேக் இருக்குது, டவுட் இருக்குன்னா இந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இல்லை என் கூட பர்சனலாக பேசணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க. நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வைங்க. அவங்களையும் ஏர்ன் பண்ண வைங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. தேங்க்யூ.